திரு APJ அப்துல் கலாம் ஒருத்தர் இருக்காரு. அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவர் தந்தை ஒவ்வொரு நாளும் நோன்பு இருக்கக்கூடியவர். அங்கிருந்து பிறந்து தமிழ் வழி கல்வி படித்து அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சு நியூக்ளியர் தூண் ஒன்று கண்டுபிடிச்சு அதுவும் பிஜேபி இருந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்களோட சேர்ந்து அந்த நியூக்ளியர் தூண் மெசேஜ் கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப அகிம்சையா இருக்கிறவங்க, ஏன் நீங்க போரை ஏற்படுத்துற மாதிரி அணு ஆயுதங்களை செய்யணும்? அப்ப அவர் சொன்ன வார்த்தை, அமைதியை உருவாக்கணும்னா இந்தியா வலிமையோட இருக்குங்கிறதுக்காக அந்த நியூக்ளியர் டூ டெஸ்ட நான் பண்ணேன்னு சொல்றேன். இந்தியாவுடைய வலிமை நியூக்ளியர் டூவோடைய அணு ஆயுத சோதனை ஒரு இஸ்லாமியரால் உருவாக்கப்பட்டது. இதுதான் மெசேஜ். அப்ப காலம் முழுதும் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் தன்னை இஸ்லாமியர் என்பதை விட ஒரு இந்தியனாக நினைத்தார். இந்த மக்களை நேசித்தார். ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் எப்படி வாழ வேண்டும் யோசிச்சார். அவருடைய அக்னி சிறகுகள் படிச்சு வளர்ந்த மாணவன். அப்ப என்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகணும்? அண்ணல் காயிதே மில்லத் அவர்களுடைய செய்தி, மிலாது நபியுடைய செய்தி, அண்ணல் இறைதூதர் நபிகள் நாயகத்துடைய மெசேஜை நம்ம எடுத்துக்கணும்னா, இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரர்களே, நம்ம நல்லா படிப்போம், நல்ல ஸ்போர்ட்ஸுக்கு போவோம். இங்க இருக்கக்கூடிய சேர்மன் எல்லாம் இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் எது கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமையான இடத்துக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் வரணும். இந்த சமூகத்தில் பிறந்தால் அவங்க வறுமையில தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அப்துல் கலாமே நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் உடைக்கணும்னா பிறப்பால் நீ இந்த வேலை தான் செய்யணும், நீ இப்படிதான் இருக்கணும் சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க நாளைக்கு மினிஸ்டரா கூட ஆகணும். அதனால்தான் இன்னைக்கு ஷாஜகான் அண்ணன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு அமைச்சரா. இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் எந்த கட்சியாலும் கொடுக்கப்படல. கேட்டா சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் எங்க கட்சியில எம்பியா இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க. இருந்தார்கள், பேருக்கு தான் இருந்தார்கள், அதிகாரம் கிடையாது. ஓட்டு அரசியலுக்காக உருவாக்கப்பட்டார்கள், அதிகாரம் கிடையாது. ஒரு அதிகாரம் இருந்தால் என்ன செய்ய முடியும்னா, நல்ல ஹையர் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். விசிகேல ஒரு தலித் சகோதரர் இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அண்ணன் திருமாவளவன்கிட்ட நான் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. எதையும் நீங்க பார்க்காதீங்க. விமர்சனம் வரும், பதவிக்காக ஆசைப்படுறீங்களா அப்படிலாம் வரும். நீங்க மட்டும் பதவிக்காக ஆசைப்பட்டு 30 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தீங்க, இப்ப நீங்க உங்களுக்கு பதவி ஆசை இல்லையா அப்படின்னு அந்த திருமாவளவன் பார்த்து கேட்க சொன்னேன். ஒரு சாமானிய சமூகத்திலிருந்து, குடிசை வீட்டில இருந்து கோட்டைக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் தான் உண்மையான அரசியல். அவங்களாலதான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நான் சொன்னது, தலித் சகோதரர்களுடைய அமைச்சரவை ஒரு கட்சிக்கான அமைச்சரவை கிடையாது, ஒரு சமூகத்துக்கான அமைச்சரவை. அதேதான் அன்னைக்கு IUML தலைவர் அவர்களையும் அண்ணன் அபூபக்கர் சொன்ன, அண்ணன் நீங்க 60 வருஷம் ஒரு கட்சியோட இருந்திருக்கலாம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு நீங்க மாறும் பொழுது விமர்சனங்கள் வரும். பதவிக்காக போயிட்டீங்களா? நான் இப்ப சொல்லுகிறேன், ஐயோமனுடைய தலைவர் எங்களை பார்த்து எங்களுக்கு அமைச்சரவை இடம் கேட்கவே இல்லை. அவர் கேட்கவே இல்லை. அண்ணன் அபூபக்கர் அமைச்சரவை பதவி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர்கள், அரசியல் நல்லவர்கள் மிகப்பெரிய தவறு. அது இந்த மாதிரி கட்சி இல்ல. நம்மள ஆண்டாங்க 5 வருஷமா அந்த மாதிரி கட்சிக்கு நம்மள நல்லவர்களா இருந்தனால தான் இப்படி இருந்துட்டு இருக்கோம். இத்தனை காலம் இப்படி இருந்துட்டு இருக்கோம். அப்ப நல்லவர்கள் அர்த்தம் என்ன சொல்லனா, அதிகாரத்துக்காக நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் நமக்கான அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் பதவி அவருக்கான அதிகாரமோ அவருக்கான குடும்பத்துமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். சகோதரர் பர்வேஷ் அவருக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை சிறு வயதில் இருந்து. அவருக்கான அதிகாரம் அவருக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அதிகாரம்.
இந்த அதிகாரம் தான் எதிர்கால நம்மளுடைய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு உத்வேகம். நம்மளும் நல்லா படிச்சா, நம்மளும் மக்கள் சேவை பண்ணா, நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு பெண் நினைக்கணும், என்னாலே வர முடியும். முகமோ உருவமோ தேவையில்ல, அறிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணணும். அதிகாரம் என்பது மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு மன்னர் குடும்பத்துக்கானது கிடையாது. அதிகாரம் என்பது இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு உருவாக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.